தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணியில் இணைய மறுத்தார் ஜோசப் விஜய். கூட்டணியில் இணைய மறுத்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தேர்தலுக்கு முன்பாக தனித்து போட்டியிட்டு தேர்தலை சந்தித்த விஜய் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்துள்ளார். தற்போது இந்தியா கூட்டணியில் இருந்த முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்துள்ளன. இந்தியா கூட்டணி கூட்டம் 2 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நடைபெற்றது. திமுக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பது சம்பந்தமாக பேசப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணியில் இணையுமாறு மல்லிகார்ஜுன் கார்கே அழைப்பு விடுத்தார். ஆனால் ஜோசப் விஜய் இணைய மறுத்துவிட்டார். என்னவென்று சொன்னால், தங்களுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது நாங்கள் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இணைகிறது சரியானதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஷயம் அது கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோட துணையோடு தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்காரு. அதே பாஜக கண்ணை உறுத்துது. இந்தியா கூட்டணியில் போய் ஜோசப் விஜய் இணைஞ்சிட்டா அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அப்போ கரூர் சிபிஐ வழக்கு விஸ்வரூபம் இருக்கும். தன் மீது பழியை போடலாம், தனக்கு தண்டனை கூட கிடைக்கும். அதே நேரத்தில் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமலாக்கத்துறை மூலமாக குடைச்சல் கொடுக்கலாம். அடுத்ததாக மத்திய அரசிடமிருந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி நிறுத்தப்படலாம். ஆக ஒரு சில காரணங்களால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து இந்தியா கூட்டணியில் இணைய ஜோசப் விஜய் மறுத்துவிட்டார்.